ஹலோ ஆல். இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அண்ட் நைட்ரஜன் சைக்கிள். இது வந்து பயாலஜி செகண்ட் சீரீஸ். திஸ் இஸ் சம்திங் அபவுட் அஸ், ப்ளீஸ் கோ த்ரூ இட். இந்த செகண்ட் சீரீஸில் இப்போதைக்கு நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இப்போ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்க. இது ஆல்ரெடி வந்து பயாலஜி ஃபஸ்ட் சீரீஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஒரு கிறிஸ்பாக சொல்லிடுறேன். பிளான்ட்ஸ் எல்லாத்தாலையுமே வந்து அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனை டேரெக்டாக எடுக்க முடியாது. அதனால் வந்து சில பாக்டீரியா வந்து பிளான்ட்னால் அதாவது நைட்ரஜனை கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்டுக்கு எப்படி தேவையோ நைட்ரஜன் சப்ஸ்டன்ஸாக மாற்றி கொடுக்கும். அதான் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஹெல்ப் பண்ணுற பாக்டீரியா வந்து ரைசோபியம் பாக்டீரியம். இது இன்வால்வ் இன் த ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரஜனுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த ரைசோபியம் பாக்டீரியம் வந்து எங்கே வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் மாடியூல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ், அதாவது வந்து பீன்ஸ் ஆர் பியாஸ், இந்த பிளான்ட்ஸினுடைய ரூட் மாடியூலில் வாழும். இது வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இதான் வந்து இந்த பிளான்ட்ஸுக்கும் ரைசோபியம் பாக்டீரியாத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். இந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்னா என்னங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து பயாலஜி ஃபஸ்ட் சீரீஸில் கவர் பண்ணிட்டோம். ஸோ ப்ளீஸ் பார்த்துக்கோங்க அதில். அப்புறம் இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து இந்த ரைசோபியம் பாக்டீரியா மட்டும் பண்ணுறதுன்னு கிடையாது. இது வந்து சம்டைம்ஸ் வந்து மின்னலில், தட் இஸ் ஆக்ஷன் ஆஃப் லைட்னிங்கில் கூட வந்து இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்கலாம். அப்புறம் என்னதான் வந்து இந்த ரைசோபியம் பாக்டீரியம், லைட்னிங் இது எல்லாமே வந்து ஒரு நைட்ரஜனை சப்ஸ்டன்ஸாக மாற்றினாலும் ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் அதே 78% அப்படியே இருக்குது. அது எப்படிங்கிறத வந்து நைட்ரஜன் சைக்கிளில் நம்ம பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், நைட்ரஜன் வந்து ஏரில் 78%, அப்ராக்சிமேட்டாக 78% இருக்குது. இந்த நைட்ரஜன் இஸ் த மெயின் காம்பனண்ட். இந்த நைட்ரஜன் தான் வந்து மெயின் காம்பனண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், குளோரோஃபில், நியூக்ளிக் ஆசிட் அண்ட் விட்டமின்ஸ். இது எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து அப்படியே 78% அப்படியே இருக்குது. அது எப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து அப்படியே 78% அப்படியே இருக்கும். இது வந்து எய்தர் வயா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா லைக் ரைசோபியம் பாக்டீரியம் ஆர் ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி தட் இஸ் பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜனஸ் காம்பவுண்ட்ஸாக மாற்றி கொடுக்கும். இது வந்து எய்தர் இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே ரைசோபியம் பண்ணும், இல்லைனா இந்த லைட்னிங் மூலமாக வந்து இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆகும். அப்போ பிளான்ட்ஸுக்கு தேவையான ஃபார்மேட்டில் வந்து நைட்ரஜன் வந்து சாயிலில் இப்போதைக்கு இருக்கும். ஸோ பிளான்ட் வந்து அதை டைரெக்டாக வந்து எடுத்துக்கும். அப்புறம் அந்த பிளான்ட்டை வந்து அனிமல்ஸ் வந்து சாப்பிடும். அப்புறம் உங்களுக்கே தெரியும், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் வந்து நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணுற எல்லாமே வந்து நைட்ரஜனஸ் வேஸ்டஸ் தான். ஸோ எய்தர் அந்த தட் இஸ் த அனிமல்ஸ் வந்து பிளான்ட்டை இன்ஹேல் பண்ணுது, சாப்பிட்டது எல்லாமே வந்து எய்தர் நைட்ரஜனஸ் வேஸ்டஸாக வெளியே போயிடும், இல்லைனா இறந்ததுமே வந்து சாயிலில் சும்மா அப்படியே கிடக்கும். தட் இஸ் வந்து ஒரு நைட்ரஜனஸ் காம்பவுண்ட்ஸாக சாயிலில் கிடக்கும். இந்த சாயிலில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நைட்ரஜனஸ் வேஸ்டஸையோ இல்லை வந்து டெத்தான பிளான்ட்டையோ ஒரு மைக்ரோப்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணி அது வந்து நைட்ரஜன் காம்பவுண்டை, தட் இஸ் இந்த நைட்ரஜனஸ் காம்பவுண்டை திரும்ப வந்து கேசியஸ் நைட்ரஜனாக மாற்றி, இதுக்கு தேவைப்படுறது திரும்ப பாக்டீரியா தான், அது அப்படியே வந்து ஏரில் விட்டுரும். ஸோ இங்கே ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் அப்படியே இருக்குது. இதான் வந்து நைட்ரஜன் சைக்கிள். ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். That's it for today, guys. Just spread the word in your comfort zone. Do subscribe to get more lessons. Thank you, guys.